வேத பகுதியை நாம திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல. கவனிங்க, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். நாம் வாசித்த இந்த பர்டிகுலரான இந்த போர்ஷன்ல, இந்த பகுதியில சொல்லப்படுகிற நபர் யாருன்னா பிறவி குருடனை குறித்து தான் இங்க சம்பாஷணைகள் வருகிறது. கவனிங்க, கர்த்தர் நல்லவர். சீசர்கள் இவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த பிறவி குருடன், பிறவிலே அவனுக்கு என்னதுதான், குருடனா தான் இருக்கிறான். அப்போ இவன் பிறவி குருடனா இருக்கிறதுனால அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள், சமுதாயத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவனை குறித்து பேசின வார்த்தைகள் எல்லாரும் யார் கேட்கிறா சொல்லுங்க? சீசர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதை வச்சுதான் கேட்கிறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? முத கேள்வி. இரண்டாவது, இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த? கேள்வி எவ்வளவு அழுத்தமா கேட்டிருக்கிறாங்க பாருங்க சீசர்கள். அப்ப இதுல எதை ஹைலைட் பண்ணி பேசுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? பாவம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு பாவமும் பயமும். சொல்லுங்க எல்லாரும், பாவமும் பயமும். இந்த 2 வசனத்துல இது கட்டாயம் இருக்கு. இந்த 2 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சீசர்கள் சொல்லுகிற அந்த சம்பாஷணைக்குள்ள இந்த 2மே இருக்கு. அங்க பாவத்தையும் ஹைலைட் பண்றாங்க, அந்த பாவத்தினால ஒரு பயமும் அங்க இருக்கிறத உணர முடிகிறது. கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தையும் பயத்தையும் நம்மை விட்டு நீக்கும்படி கர்த்தர் நம்மோடு பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, நல்லா கவனிங்க. பாவம் என்ற ஒரு வார்த்தையானது வெறும் வார்த்தையா, அது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிரியையா? பாவம் என்ற வார்த்தை வெறும் வார்த்தையா, அது ஆளுகை செய்யக்கூடிய கிரியையா? அது ஒரு கிரியை. இந்த உலகத்துல அது இல்லாம இல்ல. எங்க போனாலும் அதற்கு போஸ்டர் என்ன செய்யுது இருக்கு, அதுக்கு ஹெட்டிங் இருக்கு, அதற்கு பாத்தீங்கன்னா இடம் எல்லா இடத்துலயும் என்ன செய்யுது சொல்லுங்க இருக்கு. பாவம் என்ற ஒன்றை பார்க்க முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாரும் எதைத்தான் பாக்குறோம்? பாவத்தை பாக்குறோம். இந்த உலகம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாவம் என்ற வார்த்தையானது அது கொச்சையான வார்த்தை அல்ல, அது அசிங்கமான வார்த்தை அல்ல, அது அவலட்சணமான வார்த்தை அல்ல, அது ஒரு வார்த்தை. எப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க? நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையை போல இதுவும் ஒரு யூசுவலான ஒரு நடைமுறையான ஒரு வார்த்தை என்று நினைத்து கொள்கிறார்கள். அதனாலதான் அந்த பாவத்தின் மேல ஒரு சரியான கவனம் இன்னைக்கு உலகத்துல சொல்லுங்க இல்லாம போயிற்று. இன்னைக்கு சபைகளும் அதனால் பாதிக்கப்படுகிறது. சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். சபையில் இருக்கிற பெண் பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறாங்க. சபையில் இருக்கிற ஆண் பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க. சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க. பாவத்தினுடைய வேலை, பாவத்தினுடைய வீரியம் தெரியாம இருக்கிறதுனால பாவமா இருக்கிறது அடுத்து எதா மாறுது? என்னோடு கொஞ்சம் இணையும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். பாவமானது அடுத்து எதை கொண்டு வருகிறது? பயத்தை கொண்டு வருகிறது. பாவத்தை குறித்த சரியான நாலேஜ், பாவத்தை குறித்த சரியான புரிதல் இருக்குமானால் அடுத்த கேட்டகரிக்கு நாம் போகாதபடிக்கு நம்மை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பாவம் வியாதியையும் குறையுள்ள உறுப்புகளையும் சாபமான காரியங்களையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது உண்மைதான்.
அது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். ஆனா இந்த சம்பவம் இந்த இடத்துல ஆண்டவர் அவனை குறிச்சு சொல்லும்போது சொல்றாரு, இவனை இப்படி பிறக்க வச்சது தேவன் தான். அவனை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எப்படி இருக்கணும், அவன் குருடனா பிறக்கணும், குருடனா வாழணும், குருடனா இருக்கணும், இயேசுவை சந்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை சந்திக்கணும், இயேசு அவனுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து அவன் தேவனுடைய நாம மகிமைக்காக விடுதலை அடையணும். அதுதான் தேவ சித்தம். நல்லா கவனிங்க. அப்போ பாவம் என்பது முக்கியமான ஒன்று, இந்த உலகத்துல எல்லாராலும் பேசப்படுகிற ஒன்று. அது எந்த கொள்கையை சார்ந்தவர்களா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், எந்த ஒரு கோட்பாடை சார்ந்தவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும் பாவம் ஒண்ணு என்ன செய்யுது இருக்கு. ஆனா பாவத்துக்கு தப்பிக்க வழி இன்னைக்கு பெரும்பாலும் தெரியல. ஆகவேதான் இன்னைக்கு பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா பாவத்துக்கு முடிவை அவர்களால் காண முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு பேசுகிறாரு, பாவத்தில் இருந்தும் பாவத்தினால் வந்த பயத்தில் இருந்தும் விடுதலை கொடுக்கிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. அது எப்படி அப்படிங்கறத வேத வசனத்தின் மூலம் நாம சரியா புரிந்து கொள்வோமானா நாம் அநேகருக்கு சொல்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும், நம்மை காத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாவத்தினுடைய காரியத்தை குறித்து முழு வேதாகமத்திலேயே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நான் அவ்வளத்தையும் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வைங்களேன், இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க இருப்பீங்களா? அது எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? நீங்க பாட்டு சொல்லுவீங்க, நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க எங்கேயாவது கேட்டிருப்பீங்க, நீங்க பாட்டு சொல்லுவீங்க. இல்ல, நாள்தோறும் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. சில காரியங்களை மாத்திரம் மேலோட்டமாக உங்களுக்கு முக்கியமானவைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது வாசிப்போம், ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர், பாவமானது கற்பனையினாலே, நல்ல கவனிங்க, கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சையையும், நல்ல கவனிங்க, பாவம் எப்படிப்பட்டதா? சமயத்தை எதிர்பார்க்க கூடியதுதான் என்னது? பாவம். பாவம் என்ன செய்யும்? ஒரு மனிதனை ஆளுகை செய்யறதுக்கு முன்னால அது எதை எதிர்பார்க்குது? சமயத்தை எதிர்பார்க்கிறது. தனக்கான ஒரு கேப் அது எதிர்பார்க்குது. எல்லா மனுஷனும் பிறந்ததுல இருந்தே பாவம் செய்யறானா? இல்ல. அவனுக்குன்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அவனுக்குன்னு அவன் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு ஏற்ற சூழ்நிலை அவனுக்கு வரும்போது அவன் என்ன செய்யறான்? பாவம் செய்கிறான். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு நல்ல வேத வசனங்களை, பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய வசனங்களை, வாழ்க்கை முறைய இந்த வேதத்துல நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பாருங்க, பார்வோனுடைய அந்த அரண்மனையில இருக்கும்போது அந்த போத்திபாருடைய மனைவி அவனிடத்திலிருந்து சொல்றா, நீ என்னிடத்துல தப்பு செய்வதற்கு உனக்கு நான் சூழ்நிலை ஏற்படுத்தி தர்றேன், நீ என்னிடத்தில் தவறாய் நடந்து கொள்வதற்கு நான் எல்லாவற்றையும் பிளான் பண்ணி உனக்கு தர்றேன், நீ இடைப்படு, நீ இதற்கு ஒத்துக்கோ என்று ஒரு சமயத்தை அவள் மூலமாக உருவாக்கி கொண்டு வரும்போது யோசேப்பு சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எப்படி தேவனுக்கு, நல்லா கவனிக்கீங்களா, சமயம் அவனுக்கு என்ன செய்யுது? சாதகமா இருக்கு. யாருக்கும் தெரியாது, எவருக்கும் தெரியாது, யாரும் பார்க்க முடியாத சூழலில் அவன் இருக்கும்போது அவன் யோசிக்கிற ஒரு யோசனையை நல்லா கவனிங்க, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. எப்படி சமயத்தை நாம் அதற்கு அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பாவத்துக்கு அடிமையா என்ன செய்யறோம்? மாறி போகிறோம். ஆனா சமயத்தை நாம் வெல்லக்கூடியவர்களா இருப்பதற்கு முக்கிய காரணம் தேவனுக்குள் இருக்கிற அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளை நம்ம ரொம்ப கவனமா அவங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த உலகமே எதற்குள் தான் அடங்கி இருக்குன்னா, பாவம் என்ற ஒரு ஜோனுக்குள்ளதான் என்ன செஞ்சிருக்கு? அடங்கி இருக்கு. நாம பேசுவதை விட உலகத்தினுடைய பாவத்தினுடைய சம்பாஷணைகள் அதிகமா இருக்கு. அப்ப நம்மளுடைய சம்பாஷணை எந்த அளவுக்கு அதிகமா இருக்க வேண்டி இருக்கு இல்ல? ஆமா தானே? பாவம் என்பது சமயம். சமயம்
சந்தர்ப்பம், அதற்கான நேரத்தை கொண்டு வந்து வாண்டடா கொடுக்குது. யூஸ் பண்ணு. அல்லேலூயா. அப்படிதான் பாவம் என்ன செய்கிறது? உள்ளே வருகிறது. இரண்டாவது, ஸ்தோத்திரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை என்ன செய்கிறது? பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். நல்லா கவனிங்க. இரண்டாவது பாவம் எப்படி வருதுன்னா, இச்சை என்ற ஒரு அனுபவத்துக்குள் வருகிறது. முதலாவது சமயம். அந்த சமயம் என்ற வார்த்தை வாண்டடா நம்முடைய வாழ்க்கையில வருகிற சந்தர்ப்ப சூழ்நிலை, கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலை, கேர் பண்ணாத ஒரு சூழ்நிலை, அல்லது இதுல கேசோல பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலைக்குள் முதல்ல பாவம் வருது. இரண்டாவது அதனுடைய வேலிஷன் எப்படின்னா, இச்சை. என்னது சொல்லுங்க? இச்சை என்றால் அதனுடைய இன்னொரு அர்த்தம், அதை டீசெண்டா சொல்லணும்னா ஆசை. என்ன சொல்லுங்க? ஆசை. ஆசையை தான் இன்னும் அழுத்தமா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? இச்சை என்று சொல்லணும். ஆசையினுடைய அதிகப்படியான ஒரு வார்த்தை தான் இச்சை. மனுஷனுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கு? ஆசை. சொல்லுங்க, ஆசை இருக்கு. ஆசையினுடைய அதிகப்படியான ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது அது எதா மாறுது? இச்சையா மாறுது. இச்சையானது என்ன செய்யுமா? கற்பந்தரித்து. இச்சைதான் என்ன செய்யுது? அதுதான் ஒரு 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 உருவத்தை நமக்குள் இருந்து உருவாக்கி வெளியே கொண்டு வருவதற்கு ஃபர்ஸ்ட் பிகினிங்கே என்னதுன்னா இச்சை. இச்சை. ஆசை இருக்கலாங்க, ஆனா அதிகப்படியான ஆசை இருக்கவே கூடாது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, நமக்கானாலும் சரி, அதுல ஒரு புல் ஸ்டாப் நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்? வச்சே தீரணும். வைக்கலன்னா அது கற்பந்தரிக்கும். நல்லா யோசிங்களேன். உங்க காலகட்டத்துல நீங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு அப்படியே எப்படி இருக்குன்னா, ரொம்ப இன்னைக்கு நினைச்சதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள இன்னைக்கு பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க? ஆமாவா இல்லையா? ஆமா. நான் நேற்று கூட நான் வீட்டுல சொன்னேன், நான் வாழ்ந்த வாழ்க்கை இப்படிதான். என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்த அனுபவம் ஏதான். பண்டோன்னு சொன்னா அன்னைக்கு ஆரஞ்சு வில்ல மட்டும்தான். ஆமா தானே? பண்டோன்னா என்னதான்? ஆரஞ்சு வில்ல மட்டும்தான். 5 பைசாவுக்கு ஆரஞ்சு வில்ல கொடுக்க, அதுதான் அன்னைக்கு பெருசு. பண்டோன்னா அதுதான் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போன நாட்கள் உண்டு. பண்டோன்னா இன்னைக்கு விதவிதமா இருக்கிற ஸ்வீட் கடையில இருக்கிற ஸ்வீட்லாம் அன்னைக்கு கிடையாது. தெரு ஓரங்களை விற்கிற பண்டங்கள் எல்லாம் உடனே வாங்கி சாப்பிட முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு கேட்காமலே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு முறைக்குள்ள என்ன செய்யாச்சு? தள்ளப்பட்டாச்சு. அது அவங்களுக்கு எப்படி ஆயிப்போச்சு? இது இச்சை அல்ல, ஆசை. அந்த அந்த ஆசை என்று தனக்குத்தானே நினைத்துக் கொள்ளுகிறவைகள் தான் ஒரு மனிதனை அதற்குள் அடிமையா கொண்டு போய் வைக்கிறது. அது கடைசியில பயத்தை கொண்டு வருது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இச்சையானது எதை தரிக்கும்? கற்பம் தரித்து எதை பிறப்பிக்கும்? பாவத்தை பிறப்பிக்கும். பாவமானது மரணத்தை பிறப்பிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, இச்சை வந்துருச்சா அடுத்து அவனுக்குள்ள அது கற்பம் தரிக்கும். அது கற்பம் தரிச்சதுன்னா எதைத்தான் பிறப்பிக்கும்? பாவத்தை தான் பிறப்பிக்கும். இச்சை உள்ள உருவாக 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 அவனுக்குள் அந்த அந்த இச்சையின் அனுபவங்கள் இன்னும் அதிகமாக அவனை பாவம் செய்ய வைத்து இன்னும் செய் இன்னும் செய் இன்னும் செய்ன்னு சொல்லி அவனை தூண்டி கடைசியில் அவனை கொண்டு போய் நிறுத்தும். இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையின் முடிவு மரணம் தான். அல்லேலூயா. பாவத்தினுடைய வேரிசனை புரிஞ்சுக்கோங்க. மூன்றாவது வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறான்? மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது. நல்லா கவனிங்க. இப்போ மூணாவது, பாவம் செய்கிறவங்க எதை மீறுறாங்க? இந்த நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? மோசேயின் நாட்கள்ல என்ன செய்யப்பட்டுச்சு? மோசேயின் நாட்களுக்கு முன்னால என்ன கிடையாது? நியாயப்பிரமாணம் கிடையாது. ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா,
இவங்க செய்யற பாவத்தினுடைய மிகுதி அதிகமாயிருச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு லிமிட்டேஷனை அவங்களுக்கு குறிக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படும் போது முந்தி நாட்கள் என்ன செய்வாங்க, தண்டரம் என்ன செய்வாங்க, அடிப்பாங்கல்ல. இயற்கை சீற்றங்கள் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்க. அவங்க போய் ஒவ்வொரு கிராமமா போய் என்ன செய்வாங்க, டம் 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 டம்னு அடிச்சு என்ன செய்வாங்க, இப்படி ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அது நவீனமானனால இப்ப அது என்ன ஆயிப்போச்சு, ஒளி எழுப்புற கருவிலாம் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம கைகளில் இருக்கு பாருங்க இந்த மொபைல். இந்த மொபைலே நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி என்ன செஞ்சுட்டாங்க, வளர்த்துட்டாங்க. அவங்க ஒரு பட்டனை அழுத்தினா போதும் நம்ம செல்லு எல்லாம் என்ன செய்யும், கிங்கிங்கிங்கின்னு என்ன செய்யும், அடிக்கக்கூடிய அளவுக்கு கண்டுபிடிப்பு வந்துருச்சு. இது எல்லாருடைய மொபைல்லையும் இது இன்ஸ்டால் பண்ணிட்டான். ஒரு இயற்கை சீற்றம் வருதுன்னா அவன் ஒரு பட்டனை அழுத்தினா போதும் நம்ம எல்லாருக்கும் அலர்ட் என்ன செய்யும், கொடுக்கும். அதனுடைய மெசேஜ் நமக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எதை குறிக்குதுன்னா ஒரு அழிவு வருது, நீ அவனை என்ன செஞ்சுக்கோ, எச்சரிக்கையாயிரு, நீ அதுல இருந்து என்ன செய்ய, தப்பிச்சுக்கோ. புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் என்ன நினைச்சீங்க, நீ இப்படி செஞ்சிட்ட, இதுல இருந்து நீ என்ன செய்யணும், தப்பிக்கணும். தப்பிச்சு இனி இதை நீ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிற ஒரு இன்டிமேஷனை கொடுக்கிறதா என்னதுன்னா நியாயப்பிரமாணம். புரியுதா உங்களுக்கு? மோசே நாட்கள் ஆண்டவர் அதான் கொடுத்தார். அதனாலதான் நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ இப்படி பாவத்தை செஞ்சனா இந்த காட்டுப்புறாவை கொண்டு போய் என்ன செய், பலி செலுத்து அப்படின்னு சொன்னார். இவன் அதை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டான். அதுக்கு முன்ன அன்லிமிட்டடா பாவம் செஞ்சான். இப்ப நியாயப்பிரமாணம் வந்து அவன் ஷெட்யூல் படி பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா இந்த பாவத்தை செஞ்சுட்டு இதை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு வந்துருவோம், கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அடுத்து அது மன்னிக்கப்படும், அடுத்து இன்னொரு பாவத்தை செஞ்சுக்கணும். அடா பாய்ப்பே, ஆண்டவர் பார்த்தாரு மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் இப்படி ஆயிப்போச்சு, பொல்லாததா மாறிக்கிட்டு இருக்கப்பா. நம்ம ஒண்ணு சொன்னா இவன் அதற்கு சாதகமா என்ன செய்யறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிற எந்த மனுஷனும் பாவம் செய்கிறான். அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நமக்கெல்லாம் என்ன பிரமாணம்? அதை நான் உங்களுக்கு சொல்ல வாரேன். கர்த்தர் நல்லவே, ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகமான ஒரு நாட்கள் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மனசாட்சியின் காலம் ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல ஆண்டவர் கண்டும் காணாதமா தான் என்ன செஞ்சாரு, இருந்தார். மனசாட்சியில் அவன் என்ன நினைக்கிறான்னு அதெல்லாம் கண்டுக்கல. ஆனா நியாயப்பிரமாணம் வந்த பிறகு கர்த்தர் ஸ்ட்ரிக்டா இருந்தார். இதை நீ செய்யலன்னா பிச்சு விடுவார அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துச்சு. இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம், கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இதுதான் எண்டு. இதுக்கப்புறம் அடுத்து வேற ஒண்ணுமே இனி கிடையாது. இன்னும் நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இதுதான் கடைசி. இது என்னைக்கு முடியும்னு இந்த சாப்டர் நம்ம கணிக்கவே முடியாது. இந்த நிமிஷத்துக்கு அடுத்த நிமிஷம் கூட என்ன செய்யலாம், இந்த நாள் என்ன செய்யலாம், கிருபையின் காலம் என்ன செய்யலாம், முடியலாம். அதனாலதான் வேதம் சொல்லுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் சொல்லுங்க, அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வட்டி முதலமா போட்டு என்ன செய்வாரு, சிட்டையில போட்டு கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தரையும் கர்த்தரை விட மாட்டார். ஆமா, நீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கணக்கு கொடுத்தே ஆகணும். எல்லாருக்கும் அவங்க கிரியைக்கு தக்க பலன் வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள், அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள். ஒரு பிரமாணத்தை கொடுத்துமே அதை மீறக்கூடியவன் அப்ப எப்படி இருப்பான் பாருங்க. ஏன்னா அவனை சமயம் அவனை என்ன செஞ்சுட்டு வஞ்சித்துட்டு, இச்சை அவனை என்ன செஞ்சுட்டு இழுத்து கொண்டது. இப்ப அவனால சும்மா இருக்க முடியல. அவன் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான். என்ன பாச சொன்ன எனக்கு என்ன, அவர் பாட்டு சொல்லிட்டு போட்டோம், அவருக்கு தெரியுமா அதனுடைய சுகம், நான் பாட்டு செய்யறேன், குடிக்க தான் செய்வேன், இழுக்க தான் செய்வேன். இப்படிலாம் வாழ்ந்தா கர்த்தர் ஒரு நாள் மொத்தமா சேர்த்து என்ன செய்வாரு, சுருட்டி கொண்டு வந்து என்ன செய்வாரு, அடக்கி வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப 3 காரியங்களை பார்த்தோம். பாவத்தினுடைய வேல்யூஷனை, வீரியத்தை பார்த்தோம், சமயத்தை எதிர்பார்க்கும், இச்சையினால் கற்பத்தை தரிக்க பண்ணும், நியாய பிரமாணத்தை என்ன செய்யும், மீற பண்ணும். இப்படி நிறைய இருக்கு. இன்னும் நான் நிறைய சொல்ல முடியும். 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் சித்தமானா இன்னொரு நாள் இதை குறித்து ஒரு பெரிய ஸ்டடி எடுக்க நான் ஆவில ஏவப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
சரி, இப்ப பாவத்தினால் வருகிற பயத்தை இந்த 3 விஷயமா நமக்குள்ள வந்துருச்சு. இதை எப்படி நம்ம மேற்கொள்வது? இதை புரிஞ்சிருக்கணுமா, புரியக்கூடாதா? இதை தெரிஞ்சிருக்கணுமா, தெரியக்கூடாது? இங்க பாவம் பாவம் பாவம்னே பயம் காட்டுறீங்களே, எப்படி அதை மேற்கொள்றது? கர்த்தர் நல்லவர். சரி, பாவத்தினால் வருகிற இந்த பயத்தை எப்படி மேற்கொள்வது? மேற்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும்? வேதம் என்ன சொல்லுது? முதலாவது வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக என்ன செய்தாராம்? பாவமாக்கினார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவைன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு தேவைன்னா என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும். ஆனா எல்லாரும் அப்படி உதவி செய்ய மனசு இருக்குமா? இருக்காது. ஒருத்தருக்கு மனசு இருக்கும், ஒருத்தருக்கு மனசு இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. ஆனா இன்னொருத்தர் செய்த தவிர நான் செஞ்சேன்னு சொல்றது அது பெரிய, சொல்லுங்க, பெரிய விஷயமா இல்லையா? இன்னொருத்தர் செய்த தவிர நான் தான் செஞ்சேன் அப்படின்னு முழுமையா ஒத்துக்கொள்ற அந்த தன்மை மனுஷன்ட்ட இருக்கா? மனுஷன்ட்ட இருக்கா? உறவுகள்ல இருக்கா? குடும்பங்கள்ல இருக்கா? நிச்சயமா இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமறியாதவர் நமக்காக நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. பாவம் ஒரு மனிதனுக்குள்ள பயத்தை உண்டாக்குதுன்னா அவனுடைய வாழ்க்கையில இயேசு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம், நீ என்னை ஏற்றுக்கொள்வனா உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பாவத்திலிருந்தும் பயத்திலிருந்து விடுவிக்கும்படி கர்த்தருடைய வசனம் தெளிவா சொல்லுது. பாவமே இல்லாதவர் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். என் பாவத்துக்காக ஒப்பு கொடுத்தார். என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என்ன பார்த்து சொல்றார்? நீ பரிசுத்தவான், நீ ஒரு பாவம் செய்யல, உன் பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ பிசாசு சொல்றான், நீ தான் பாவம் செஞ்ச, நீ தான் பயப்படணும்னு என்ன பார்த்து சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ செஞ்ச பாவத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், நீ தைரியமா இரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருவதனால என்ன பெனிஃபிட்னா, என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்றாரு. நான் பாவம் இல்லாதவனாய் மாறுவதற்கு அவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்வதற்கு உனக்கு சந்தர்ப்பம் வந்தால் நீ பாவம் செய்யாத, இதுவரைக்கும் செய்த பாவத்தை நான் ஏற்றுக்கிட்டேன். அப்படின்னா நான் எப்படி ஆயிடுறேன்? நான் எப்படி ஆகுறேன்? பாவம் என்ற டைட்டிலை யாரு வாங்கிட்டா? அப்ப எனக்குள்ள என்ன இருக்காது? பாவமும் இருக்காது, பாவத்தினால் வருகிற பயமும் இருக்க வாய்ப்பு. அது உள்ள உறுத்திக்கிட்டே இருந்தா தானே எனக்குள்ள பயம் இருக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள உறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் எடுத்துக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய அநியாயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என்ன இந்த பூமியில இனி வர நாட்கள்ல நீ நல்லவனா வாழணும்னு சொல்லி எனக்கு கர்த்தருடைய சத்தியத்தை போதித்து என்னை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், நான் செஞ்ச பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அவர் என்னத்தை பெருசா அடைஞ்சிட போறாருன்னா, வேற ஒண்ணும் இல்ல, என்னை பரிசுத்தமாக்கும்படியாகத்தான் பாவம் இல்லாத அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாருங்க. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு எதற்கு இந்த பூமிக்கு வந்தார்னா, நான் பரிசுத்தனாய் மாறணும் என்பதற்காகத்தான் இயேசு வந்தாரே தவிர அவருக்கு ஆதாயத்துக்காக வரல. உலகம் இன்னைக்கு ஆதாயத்துக்காகத்தான் எல்லாரும் போறாங்கன்னு சொல்லுது, அதைத்தான் இன்னைக்கு உலகம் நம்புது. ஆனா ஒருத்தர் மாத்திரம்தான் ஒரே ஒரு ஆதாயத்துக்காக வந்தாரு, என்னை மீட்டுக் கொள்ளும்படியான ஆதாயத்துக்காக அவர் பாவியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ரோமர் 8:2 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம். நான் ஏற்கனவே சொன்னல, நமக்கு என்ன பிரமாணம் சொல்லி, நமக்கு என்ன பிரமாணம் சொல்லுங்க? நமக்கு என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். இது நியாய பிரமாணம் அல்ல, இது என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். இது இன்னும் அழுத்தி சொல்லணும்னா, கிறிஸ்துவின் ஜீவனை உடைய ஆவியின் பிரமாணம். இது நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, நம்ம கையில இருக்கிற இந்த மாதிரி புஸ்தகம் மாதிரிலாம் கிடையாது, சட்டங்கள் மாதிரி கிடையாது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் முறைதான் என்னதுன்னா ஜீவனின் பிரமாணம். விசுவாசிக்கிறீங்களா?
நியாயப்பிரமாணத்தை குறிச்சு யோவான் எழுதும்போது, யோவான் சுவிசேஷத்துல ஸ்தோத்திரம் அழகாய் சொல்லப்படும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அதை வாசிச்சுட்டு அப்புறம் இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 யோவான் 3:4 வாசிப்போம். பாவம் செய்கிற எவனும் மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே என்னது? பாவம். அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறுகிற ஒரு மனிதனை கர்த்தர் அவனை மறுபடியும் அவனை புதுப்பிக்கும்படி எந்த பிரமாணத்துக்குள்ள கொண்டு வராரு? ஆவியின் பிரமாணத்துக்குள்ள கொண்டு வராரு. நம்ம எல்லாரும் எதுக்குள்ள இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு? ஆவியின் பிரமாணத்துக்குள்ள. நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான், கர்த்தர் தான் கொடுத்தாரு, அதையுமே ஓவர்டேக் பண்ணிட்டான். இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, ஏப்பா நீ இதுக்கும் அடங்க மாட்டேங்கி அப்படின்னு தான் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்து கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணத்துக்குள் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா என்னன்னு நான் சொல்லட்டுமா? கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம்னா கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார். கிறிஸ்து அதாவது ஒரு தரம் எனக்காக என்ன செய்யப்பட்டார், அதாவது இனி தொடர்ந்து பலி செலுத்த வேண்டிய அவசியம். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியின் பிரமாணத்தினுடைய ரகசியம் என்னன்னா, நாம நியாய பிரமாணத்துல ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன போய் செலுத்தணும்? பலியை செலுத்தணும். ஆனா கிறிஸ்துவுக்குள் நாம் மீட்கப்பட்டபடினால கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார்? ஒரு தரம் பலியானார், எனக்காக முழுவதுமாய் பலியானார். பலியானதுனால அவருக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் நிமித்தம் என்னுடைய பாவத்துக்கான கரையும் செலுத்தப்பட்டாயிற்று. அல்லேலூயா. எனக்கான பலிய அவர் கொடுத்துட்டார். அப்ப நான் அந்த பிரமாணத்துக்குள் நான் என்ன செஞ்சுட்டேன்? வந்துட்டேன். இப்போ நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் சொல்றாங்க. வெறும் வார்த்தையால சொன்னா நான் அதுல இருக்கேன்னு என்ன செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு என்ன இருக்கு, பாண்டுன்னு சொல்றாங்கல்ல, அப்படிதானே சொல்லுவாங்க. அதுக்குன்னு சில ஃபைல்லாம் இருக்கு, அதுல ஃபுல்லா பண்ணி அதை ஃபுல்லா ஆக்குன பிறகு அதை உள்ள போய் ரிஜிஸ்டர் ஆகி வெளியே வரும்போது அது நம்ம கையில ஒரு பாண்டு என்ன செய்யும். அப்ப நாம அதுக்கு தகுதியானவங்களை என்ன செஞ்சிடறோம்? மாறிடுறோம். ஒருவேளை வியாதி வந்தாலோ அல்லது மரணம் வந்தாலோ நமக்கு ஒரு அமௌண்ட் கிளைம் பண்ணணும்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் இன்ன வரைக்கும் என்ன செய்யல, கிளைம் ஆகவே எல்லாரும் ஜாவா செய்யறாங்க. ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நம்ம உள்ள போயிருந்தோம் பாத்தீங்களா? அப்ப அதுல இருந்து வெளியே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. வரணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் என்ன செய்யும். அத மாதிரிதான் நாம் கிறிஸ்துவுக்குள் அடிமை அல்ல. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அடிமை அல்ல, நாம் அவருக்குள் அடங்கி இருக்கிற அனுபவத்தை தான் ஆவியின் பிரமாணத்துல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அடங்கி இருப்பதுங்கிறது வேற, அடிமைங்கிறது வேற. அடிமைன்னா மறுபடியும் நான் போய் நான் அதே மாதிரி முந்தி ஒருத்தர் அடிமையா இருந்தேன், இப்ப நான் உங்ககிட்ட வந்து அடிமையா இல்ல. ஆண்டவர் முதல்ல அடிமையா இருந்த நம்மளை தம்முடைய சொந்த ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்து, நான் என் பிள்ளைக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், என் பிள்ளைக்காக என் ரத்தத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் சிந்தி தீர்த்து என்னை விலக்கரமா தூக்கினார் பாருங்க. தூக்கிட்டு சொல்றாரு, நீ எனக்குள்ள பரிசுத்தமா சுதந்திரமாயிரு. அல்லேலூயா. அதுதான் எனக்கு ஆவியின் பிரமாணத்துக்குள்ள என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. இதை விட்டு நான் போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆனா நமக்கு ஒரு சுயாதீனத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். பரம ஈவை ருசி பார்த்தும் சொல்லப்படுது தெரியுமா? பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்களை குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும் வேதத்துல சொல்லப்படும். அதாவது கிறிஸ்துவை உணர்ந்து, கிறிஸ்துவின் அனுபவத்தை உணர்ந்து, சபையை உணர்ந்து, பரிசுத்தத்தை உணர்ந்து, இதெல்லாம் எனக்கு வெறுத்து போச்சுன்னு சொல்லி மறுபடியும் பாவத்துல போய் ருசி பார்க்கிறவங்கள தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அவங்களுடைய நிலைமை என்னவாகும்னு சொல்லி கடைசி காலத்துலதான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்கிறவன் கிறிஸ்துவ அறியாம செஞ்சிட்டாம்னா அவனுக்கு தண்டனை குறைவு. ஆனா கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பாவத்தை செய்கிறவனுக்கு தண்டனை அதிகம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க. அப்போ ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து இணைச்சிட்டார். இப்ப ரோமர் 8 வாசிப்போம். 3ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, மாம்சத்தினாலே செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், நல்லா கவனிக்கீங்களா, பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி தீர்த்தார். ஆமென் சொல்லுங்களேன். பாவத்தை அவருடைய மாம்சத்தினாலே ஆக்கினைக்குள்ளாக என்ன செஞ்சாரு, தீர்த்தார். 4ஆம் வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற
நம்மிடத்தில் இதுவும் ஒரு நியாயப்பிரமாணம் தான். ஆனா இது எதற்குள் அடங்கின நியாயப்பிரமாணம்? அவருடைய ஆவியின்படி அடங்கி இருக்கிற நியாயப்பிரமாணம். இது எதை நிறைவேற்றுனா நீதியை நிறைவேற்றும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அன்றியும் நல்லா கவனிங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்குள்ள என்ன சிந்தனை தான் இருக்கும்? மாம்சத்துக்குரிய சிந்தனை தான் இருக்கும். ஆவியின்படி நடக்கிறவர்கள் நாம எப்படி இருக்கணும்? நாம எப்படி இருக்கணும்? ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறவங்க எதை சிந்திக்கணும்? ஏப்பா நீ அதை சொன்ன நான் அதுக்கு மேல அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாதா, நான் படிக்காதா, என் வாழ்க்கையில நான் கற்றுக்கிடாதா, நான் எத்தனை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறவங்க கிடையாது. அடுத்த வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இதை நம்மளால துட்டு கொடுத்து வாங்க முடியுமா? ஜீவனை வாங்க முடியுமா? சமாதானத்தை வாங்க முடியுமா? முடியாதுங்க. எத்தனையோ நபருடைய வாழ்க்கையில பணம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? ஜீவனுக்கான சூழ்நிலை இல்ல இல்ல இல்ல. கர்த்தர் நல்லவர். அப்ப நம்முடைய சிந்தை ஆவியின் படி இருக்குமானா நான் ஆவியின் பிரமாணத்துக்குள் உட்பட்டு இருக்கிறேன். பாவமோ பயமோ என்னை மேற்கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. பாவமும் பயமும் என்னை மேற்கொள்ளாம இருக்கணும்னா நான் அவரால் விலைக்கரையமாக மீட்கப்பட்டவன், நான் அவரால் விலைக்கரையமாய் மீட்கப்பட்டவள். இனி அந்த பாவத்தை நான் செய்வதற்கு கர்த்தர் ஒருபோது என்னை விடமாட்டார், நான் செய்யவும் மாட்டேன் என்று ஆவிக்குரிய சிந்தையோடு இருப்பேன். ஆனால் எனக்குள் ஜீவனும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். ஆமென். கடைசியா உன்னை நான் சொல்லி முடிச்சிருந்தேன். கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:17 வாசிப்போம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க. மூன்றாவது, கிறிஸ்து எப்படி எழுந்தாரோ அதை போல நாமும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும்? எழுந்துருளப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? கிறிஸ்து எப்படி எழுந்தார்? இந்த உலகத்தினுடைய பாவத்தை தன்மேல சுமந்து கொண்டு அவர் பாடுகளை உபத்திரவங்களை சகித்து சொன்னபடி 3ஆம் நாள் என்ன செய்தார்? சொல்லுங்க. உயிரோடு எழுந்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய பாவத்தை செய்தோம், உண்மைதான். அக்கிரமத்தை செய்தோம், உண்மைதான். அசுத்தத்தினால் உழண்டு கிடந்தோம், உண்மைதான். ஆனா அது நம்மை அடிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் அனுமதிக்கல. நம்மை தூக்கி எடுப்பதற்கு நம்மோடு பேசுகிறாரு. அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் அவருடைய கரத்தை பிடித்தவனாய், நான் அவரோடு தோள் கொடுக்கிற பிள்ளையா, நான் உம்மோடு கூட நான் எழும்புவேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போமானா அவருக்குள் நம்மை எழுப்ப பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எப்பேற்பட்ட பாவியும் இயேசு ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? உங்க குடும்பத்துல உங்களை தெரிந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா தைரியமா சொல்லுங்க, உன்னை இயேசு நேசிக்கிறார். உன்னை இயேசு நேசிக்கிறார். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உன்னை விடுவிக்க என் ஆண்டவருக்கு முடியும். ஏன்னா இந்த உலகம் சொல்லுது, பாவினா இனி வாழ்க்கை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது பாவமும் பயமும் தான் தெரியும். நமக்கு தான் ஒண்ணு தெரியும், பாவத்தையும் பயத்தையும் அறவே அகற்றுகிறவர் எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அவரைத்தான் நம்ம அறிமுகப்படுத்தணும். பாவியை ஒதுக்குவதற்கு அல்ல, பாவி அவர் பக்கம் கொண்டு வருவதற்குத்தான் நம்மளை பரிசுத்தவானா எழுந்திருக்க பண்ணியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு எனக்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை விசுவாசித்து நான் அர்ப்பணிக்கும் போது என்னை பாவத்தினின்றும் பாவத்தினால் வருகிற பயத்தினின்று என்ன செய்யறாருன்னா கர்த்தர் விடுதலை ஆக்கிறார். 2வது, என்னை ஆண்டவர் தன்னுடைய ஜீவனினாலும் தன்னுடைய இரத்தத்தினாலும் பலியா ஒப்பு கொடுத்து என் ஆவியின் பிரமாணத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிப்பேன்னா நான் பாவத்துக்கு பிரியமா வாழ மாட்டேன், தேவனுக்கு பிரியமா வாழ்வேன். பாவமும் பயமும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. 3வது, கிறிஸ்துவோடு நான் என்ன செய்யணும்னா எழுந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு எழுந்திருக்க வேண்டும். அப்படி நம்ம எழுந்திருந்தாதான் அவர் வரும்போது அவரோட நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. மருவம் அடைந்து ஒரு இமைப்பொழுதுல, ஒரு நொடி பொழுதுல அவரை நாம் சந்திக்க முடியும். நம்புறீங்களா? இயேசு வருவாரா?
நல்ல சத்தம் எழும்பணும். இயேசு வருவார். ஆமே, சீக்கிரமாய் அவர் வருவார். உரிமையானவங்களா அவர் வந்த உடனே என்ன செய்யணும்? அவரை சந்திச்சு போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். அப்ப நல்லா கவனிங்க. பாவமும் பயமும் உலகத்துல இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில இருக்காதபடி கர்த்தர் என்னை மீட்டுக் கொள்ளத்தான் வந்தாரு. அவரை விசுவாசிக்கிறேன். அவர் விரும்புகிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு வசனத்தை தந்திருக்கிறாரு, வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. அவரை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி அர்ப்பணித்து தேவ சமூகத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களோட பேசினதுல வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் மனம் திறந்து வாயை திறந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பாவமும் பயமும் மரணத்தை கொண்டு வரும், திகிலை கொண்டு வரும், பொல்லாத காரியங்களை நடப்பிக்கும். ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்து எங்களை விடுவித்தீரே, அப்பேற்பட்ட நிலைமையில இருந்து எங்களை மீட்கும்படி நீர் இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்கு சுதந்திரமான ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீங்களே. எவ்வளோ நல்ல தேவன் நீங்க. சத்தியத்தினுடைய ஆண்டவரே ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் எங்க மேல வச்சிருக்கிற ரட்சிப்பினுடைய வேல்யூஷன் எங்களுக்கு தெரியுதுப்பா. எங்க மேல வச்சிருக்கிற ரட்சிப்பினுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. அப்பா, என்னை பாவத்தின் நின்றும், பாவத்தினால் வருகிற பயத்தின் நின்றும், பயத்தினால் வருகிற மரணத்தின் நின்றும் என்னை மீட்டெடுக்கும்படி. ஆமா, மரணமே உன் கூர் எங்கேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எனக்கு முன்பதாக சொல்லக்கூடிய ஒரு தேவன் நீர் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் வருகிறோம். கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பாவம் பயத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறேன். ஆண்டவரே, 3 காரியங்களை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க உதவி செய்தீர். மாத்திரமல்ல, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனால் பிறந்தவர்களாய், தேவனால் பிறக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை இன்றைக்கு எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த அனுபவத்தை நாங்கள் தரித்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகிமைப்படுங்க. எங்களுக்கு திருவிருந்த பந்தி ஆசீர்வாதமாக்கி தாரும். கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.